அவை சொத்து இருந்தால்தான் சொந்தம் சேரும். இந்த சொத்து பத்துக்களா இங்கே வந்திருக்கின்றோம். உங்களோட சொந்த பந்தம் வந்திருக்கிறது. ஆரடி நீலமே சொந்தமடா. தம்பி ராசா, உனக்கு மட்டும்தான் பாட தெரியும் நினைக்கிறேன். காசேதான் கடவுள் அப்பா. ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் நீ சாகும் பொழுது கூடிய கூட்டத்தில் தாழ்வுகள் என்று பட்டினத்தா சொல்லுகின்றான். கடைசி வரை கூட வருமாம் சொந்தம். கடைசி வரை கூட வருவார்கள். எதற்கு? உங்களோட மிஞ்சி இருக்கிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போவது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாது. இந்த உள்ளுக்கு இருந்து வர நோய் தான் எங்களோட உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுக்குற தொல்லை. சரி இருக்கட்டும். இப்படியே சோம்பேறியா இருந்தா பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்க வேணும். நான் ஊர்ல விட்டுட்டு வந்த என்ற தங்கச்சி என்ற மனுஷியும் பிள்ளையும் போக கத்தியோட வர. ஐயோ ஐயோ ஐயோ, காசுள்ளவனுக்கு ஆண்ட கண்டிங்களா? உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுமா, உங்களோட சொந்த பந்தங்களால நீங்கள் நாளை இப்ப இருக்கிறீங்களோ இல்லையோ? சரி இருக்கட்டும். கோடிக்கணக்கான காசுகளை வைத்துக் கொண்டு உங்களை சுற்றி ஒரு அப்பா அம்மா பிள்ளை ஒரு துணிதங்கி தருவதற்கு ஒருவர் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வு மிருகத்தனமானதுதான். வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எவை? சொத்து பத்துக்களா இல்லை சொந்த பந்தங்களா? பணம் என்ற அதிவேக வரவின் மோகத்தால் வாழ்க்கைக்கு சொத்து பத்துக்கள் தேவைப்படுகிறது. பாசம் பெரிது என நாம் கூடி வாழ நினைப்பதால் வாழ்க்கைக்கு சொந்த பந்தம் மகிழ்வானது என்று இரு அணியினரும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சொத்து பத்துக்களே என்று இவர்களும் சொந்த பந்தங்களே என்று இவர்களும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சொத்து பத்துக்கள் நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது? சொந்த பந்தங்களுக்கு தெரியாதா என்ன? சொத்து பத்துக்கள் புகழ், சொத்து பத்துகளோடு புகழும் இருந்தால்தானே மதிப்போடு வாழலாம் என்று பல்முறை ஆளுமை மிக்க கலைஞரும் நவரச நாயகனும் ஆகிய திரு கே.பி. லோகதாஸ் அவர்கள் வாருங்கள். தண்ணீர் கோத்துடன் தயாராகிவிட்டார். மதிப்பார்ந்த சபைக்கு வணக்கம். அன்புக்குரிய சமூக வலைத்தள பார்வையாளர்களுக்கு வணக்கம். மேடையிலே வீட்டிருக்கின்ற எதிர்த்தரப்பு பேச்சாளர்களுக்கும் எந்தரப்பு பேச்சாளர்களுக்கும் வணக்கம். அன்பானவர்களே, எந்த சொந்தமும் சொத்து பத்திருந்தால்தான் சோறு வீத்தும் சொதியும் தெரியும். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்மினி, தாங்கள் திருமணமாகவில்லையோ? உயிர் காப்பான் தோழர். இது மாற்றி வரும். எல்லா தருணத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஓடம்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவை சொத்து இருந்தால் தான் சொந்தம் சேரும். இப்போ இதில் இருக்கிற தலைவர், எதிர்த்தரப்பு தலைவர் லோகேஷ் இருக்கிறார். அவர் இங்கே பிள்ளையாவில் போனால் அவர் என்ன பண்ணுறார்? பிள்ளையாரப்பா இந்த கோயில் அந்த மாதிரி எழும்போம். இப்போ 1 லட்சம் ஜனம் பெறுது, இன்னும் 10 லட்சம் ஜனம் பெறணும். பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் இல்லாமல் போய் உனக்கு பெருவீதியாகவும் வேண்டுறாங்க. இல்லை, சொத்து பத்திரம் தான். குணவாரம் கார் வச்சிருக்கிறார், இந்த பேங்க் வச்சிருக்கார். அதில் மாதிரி 3 பேங்க் வரும். இந்த பேங்க் லோதாஸ் மாதிரி கொஞ்சம் காசோட பிளங்க வரும். எப்படி அவர் வேண்டுறார்? ஆகவே இந்த தேவை சொத்து தான் தேவை. ஆகவே வந்து இப்ப சிலரை பார்த்தால் சொல்லுகிறோம், அவர் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம். எங்க சொந்தம் தேடி போகுது என்றால், அவர்கள் எப்போதும் சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக, பிரபலமாக, வசதி உள்ளவர்களாக இருக்கும் போதுதான் அவர் சொந்தம் என்று சொல்லி பெருமைப்படுறார். அல்லது போனார் லாக்கப்பிள்ளை ஒரு வைரேசா தெரிஞ்சா அவருக்கு சொந்தக்காரனா இருப்பார். கண்டு கொண்டது மாட்டார், அவரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார். யாரும் வசதியா இருக்கிறதை பார்த்துதான் அவர் எனக்கு சொந்தக்காரன். இப்படித்தான் ஒருவர் சொன்னார். இன்னைக்கு உலகளாவிலே ஒரு பணக்காரராக இருக்கிறவர் இந்த தான் போடுறார். அவங்க பேரை கூப்பிடல சொன்னார். நான் தான் அவருக்கு ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் பட்டி எடுத்து கொடுத்தாண்டா. அவர் என்ன சொல்றாரு என்றால், நடந்திருக்கலாம் பட்டுக்கிறது. அவர் விழா உயரத்துக்கு போனது தான் அந்த 10,000 ரூபாய் வட்டி எடுத்து கொடுத்ததாக தான் என்று சொல்லி அவற்ற வளர்ச்சியை, அந்த வளர்ச்சியின் ஊடாக இவர் திரும்ப தேடிக்கொள்றார். ஆக வந்து இதுதான் நடக்குது. இப்ப சில பேரை பார்த்தா சொல்லுகிறோம், மச்சான் பொடியன், மாமன் பொடியன், மாமன் மகன். என்றால் கொஞ்சம்
வசதியா இருக்கிறவன், செல்வாக்கா இருக்கிறவன், தொழில் ரீதியாக வியாபித்திருக்கிறவன், அவன் தான் சொந்தக்காரன். ஆனா அவர்கிட்ட கேட்டவன், எடே தம்பி, இவன் சொல்றாரு அவனை சொந்தம் மட்டும் வந்து, நான் அவங்களுடைய நன்மையிலேயே வந்தது கிடையாது. இப்ப என்ன இங்க வந்து சொந்தம் சொல்றான், ஏதோ நான் நல்லா இருக்கிறவனே தானே என்ன சொல்றான் என்று அவன் சொல்றான். இப்படி கன விஷயங்கள். சொத்து இருந்தால் சொந்தம் தேடி வரும். ஆர் இன்றைக்கு சகோதரமாக இருந்தாலும் சமரை கொண்டுதான் இந்த நாட்டில் வாழ வேண்டி இருக்கு. ஆகவே சொந்த பந்தம் எந்த பந்தமும் நீங்கள் தூத்துத்தான் மதிக்கும். இப்ப லோகேசனிடம் மதிக்கிறார் என்றால், லோகதாச நிதி குணவாளனை மதிக்கிறார் என்றால், நாங்கள் ஏதோ வசதிய, அதாவது மெட்ரோ டிக்கெட் அடிச்சுக்கொண்டு நாட்டோடு வரக்கூடிய வசதியா இருக்கிறோம் என்ற குறித்தை நான் சொல்றேன். பாதி வாரம் அதுதான் சொல்றேன். நாங்கள் சொத்து பத்து உள்ளவர்கள் தான், இந்த சொந்தமாக இருந்தால் சொத்து பத்து உள்ளவர்கள் தான் கொண்டாடுத்துள்ளவர்கள் என்று நேரத்தை கவனத்தை கொண்டு நான் கொடுத்துக் கொள்கிறேன். அடுத்த சிந்தனை பேசுவோம். நன்றி லோகதாஸ். பணம் பொருள் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். ஆடம்பர வாழ்க்கை யாருத்தான் விட்டு வைத்தது? வாழும் வரை எங்கும் ஜாலியாக வாழ வேண்டும் என்று லோகதாஸ் தன் கருத்தில் முன்வைத்தார். பணத்தை பார்த்தா பாசத்துக்காக ஏங்குகிறோம். பணத்தை பார்த்தா பாசத்துக்காக ஏங்குகிறோம். உறவுகளோடு கூடி வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள். உறவுகளுக்கு நிகர் பணமா பாசமா? பாசம்தான் என்று அந்த அணியின் கருத்தாளர், கலைஞரும் கவிஞரும் இசைஞரும் சமூக சிந்தனையாளருமாகிய திரு நடேஷ் யோகேஷ் பாருங்கள். அவையில் கூடியிருக்கும் என் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் முதற்கள் என் தமிழ் தாய் வணக்கம். மேலும் இந்த பட்டிமன்றத்தில் சொந்த பந்தங்களே கடைசி வரை நம் கூட வரும் என்று என் அடிக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் நண்பர் சத்யா, திருமதி திவாகர் அவர்களுக்கும் அங்கால் இருப்பவர்களை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மை எது என்று தெரிந்து கொண்டும் அதற்காக வாதாட வந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். இதை ஒருங்கிணைத்து நடத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களை நான் வணங்கி விடயத்துக்கு வருகின்றேன். சகோதரர் லோகதாஸ் அவர்கள் சொன்னார், பிள்ளையார் கோயிலுக்கு போனால் நான் என்ன வேண்டுவேன் என்று அவருக்கு தெரியாது. நான் வேண்டுவதெல்லாம் சத்தியமான வார்த்தை ஒன்று சொல்கின்றேன். நான் வேண்டுவதெல்லாம் என் சொந்த பந்தங்கள் நல்லாக இருக்க வேண்டும். இந்த உலகத்து மக்கள் அனைவருமே சுபிட்சமாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் எந்த ஆண்டவனின் சன்னதி போனாலும் வேண்டுவது வழக்கம். இந்த சொத்து பத்துக்களா இங்கே வந்திருக்கின்றோம். இந்த பொங்கல் விழாவிற்கு சொத்து பத்துக்களா வந்திருக்கின்றது இல்லை. எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள் கூடி வந்திருக்கின்றோம். கூடி பொங்கலிட்டு அதை சந்தோஷமாக பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து செல்வதற்காக வந்திருக்கின்றோம். சொத்து பத்துக்கள் வரவில்லை. எங்கள் வாழ்வில் தாயகத்திலே ஒரு பொங்கல் என்றால் அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சி. முற்றத்தில் கோலமிட்டு பொங்கல் பானை வைத்து சந்தோஷமாக ஆடி பாடி சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு அந்த பொங்கலை படையலிட்டு சொந்தங்களை இல்லத்திற்கு கூப்பிட்டு அவர்களோடு விருந்தோம்பல் பரிமாறி அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நிச்சயமாக மகிழ்ச்சியான காலம். ஆகவே ஒரு திருமணம் நடத்தி வைக்கின்றார்கள். அந்த திருமணத்தில் சொத்து பத்துக்களா வருகின்றது. உற்றாரும் ஊரவரும் உறவினர்களும் கூடி நின்று அந்த மணமக்களின் மேல் பூத்தூவி வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அங்கே கூட வருவது சொத்து பத்து அல்ல, அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உறவுகளின் அந்த வாழ்த்துக்கள் தான் காரணம். ஆகவே எங்களுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்றோம். இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால், நான் பெரிய லட்சாதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த சொத்தும் பத்தும் எங்களோடு கூட வரப்போவதல்ல.
அதை அரசாங்கம் வந்து எடுத்துக்கொள்ளும். அதற்கு உரிமையாளர்கள் அவர்கள்தான். ஆகவே எங்களோடு கூட வரப்போறது கடைசி ஏதாவது ஒரு துக்ககரம் நடந்தால் அங்கே வந்து நிற்பது சொந்த பந்தங்களே அன்றி சொத்து பத்துக்கள் நிச்சயமாக வராது. மணி அடித்து விட்டது. ஆகவே 2 விடயத்தை நான் கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய இருக்கின்றேன். இதை கவிஞர் கங்கைமரன் பாடலிலே சொல்லியிருக்கின்றார் சொந்த பந்தங்களின் சிறப்பை பற்றி. சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுண்டா வாழ்வதில லாபமில்லை, எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை, கண்ணை விட்டு தாய் பிரிந்து காணும் சுகம் ஏதுமில்லை, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தமில்லை, இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. 2வது மணி அடித்து விட்டது. ஆகவே கடைசியில் எங்களுக்கு சேரப்போவது ஆடியடுங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நீளமே சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. இதை ஓதுதல் மனதில் வைத்து வாழ்ந்தால் சொந்த பந்தங்களே முக்கியம் என்பது விளங்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் எங்கள் உறவுகளின் வாழ்வில் இன்பம் மட்டுமே பொங்கட்டும், இன்பம் மட்டுமே பொங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொந்த பந்தம் தான் நிறைவானது என்றார். ஆனால் பாடலில் கூட அதை பாடி சென்றார். இருப்பினும் அதற்கும் சொத்து பத்து பணங்கள் தேவைதானே. சொந்த பந்தத்தோடு வாழும் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை தரும் என்றார். சொந்த பந்தங்களுடன் வாழ்ந்து பார், அங்குதான் நம் வாழ்க்கையை சொர்க்கமாகும் என்பதனை யோகேஷ் குறித்திருந்தார். ஆனால் அவை எப்படி? சொந்த பந்தம் மட்டும் போதுமா? சொத்து பத்து தேவையில்லையா? சொத்து பத்து வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. வாழ்க்கையில் பணம் இருந்தால் மதிப்பு மரியாதை வரும். எதற்கும் பணம் பொருள் இல்லாத வாழ்க்கை மிகவும் கடினமானது என்று அந்த அணுகில் சமூக சேவகியும் தமிழ் ஆசிரியையும் பேச்சாளருமாகிய திருமதி யசோதா தர்மலிங்கம் வந்து பெற்றோரையும் இறைவனையும் இயற்கையும் வணங்கி போற்றி நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு தரப்பட்ட தலைப்பு மகிழ்வாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்துக்கள். இங்கே எனக்கு முதல் பேசிய எதிர்த்தரப்பு அணியிலே சொல்லப்பட்டது கடைசி வரை கூட வருமாம் சொந்தம். கடைசி வரை கூட வருவார்கள். எதற்கு? உங்களோட மிஞ்சி இருக்கிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போவது. பாசத்தில் வர மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றுதானா நான் கோயிலுக்குள்ள போய் வேண்டுவேன். ஏன் இந்த பெரிய பொய்யை சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. கோயில்ல ஒருவர் கோயில் வாசல்ல கையேந்தி கொண்டிருப்பார், இவர் உள்ளுக்கு போய் கையேந்தி கொண்டிருப்பார். இது ஒரு வாழ்க்கையா? சொத்து பத்து இருந்தா இந்த கையேந்திர வேலை இருக்காதே. அதை விட சொன்னார், திருமணத்துக்கு உற்றார் உறவினர் அங்க இங்கே எல்லாரும் வருவினமா, ஆயிரக்கணக்கானவர் வருவினம் போல் வந்து மொய் வச்சுட்டு போராட்ட பாடு அவைக்குத்தான் தெரியும். நீங்கள் 2ஆம் நாள் விகாரத்தை எடுத்து போனா பிறகு அவர்களுக்கு திரும்ப ஒன்றும் பெறாது. அவர்கள் வெளியில கதைக்கிறது எனக்கு தான் தெரியும். அடுத்தது சொன்னார், இந்த நல்லடக்கம் இறந்தா பிறகு சொந்த பந்தம் வந்து நல்லடக்கம் செய்யணும். அரசாங்கம் காசு எடுத்து போடணும். உங்களோட சொத்து பத்து இருந்தால் அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களை சிறந்த முறையில் நல்லடக்கம் செய்து உங்களோட உற்றார் உறவினர்களெல்லாம் அறிவித்து உங்களோட சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு பகிர்ந்து அளித்து தங்களுக்கு தேவையானதை மிச்சம் எடுக்கும். ஆனால் சொந்த பந்தம் அப்படி செய்யலாம். எப்படி அதை உரியவர்கள் கொடுக்காம எடுக்கலாம்னு தான் பார்க்கணும். சரி, நான் என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். இந்த பணம், அதாவது பணம்
அடுத்தது இந்த பணம் என்ன செய்யும்டா, பணம் எல்லாம் செய்யும். உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளத்தையும் கொடுக்கும். சிறிதாக ஒரு கவிதையை நான் முகநூலிலே எழுதினேன். பலரும் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் பாராட்டுகள் தெரிவித்தார்கள். சரியான உண்மையை சிறப்பாக சொன்னேன். அதாவது சுழலும் இந்த உலகின் எரிபொருள் பணம் தாகத்துக்கு நீராகி, பசிக்கு உணவாகி, கல்விக்கு வழியாகி, கனவுக்கு விடிவாகி, நம்பிக்கையின் ஒளியாகி, நோயின் மருந்தாகி, வேதனையில் தைரியமாகி, வாழ்வை வலுவாக்கி, உயிராக்கி, மதியாக்கி, பட்டமாக்கி, பதவியாக்கி, சேமிப்பாக்கி, வாழ்வை மதிப்பாக்கி, எல்லாமாக்கி, பணமின்றி அமையாத உயிர் வாழ்க்கை என்ற நிலைக்கு மாற்றி சொத்து பத்துக்கள் எல்லாம் செய்யும் என்பது ஒரு கசப்பான உண்மைதான் உங்களுக்கு. ஆனால் இதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தால் அது எனது முட்டாள்தனம், அறியாமை, முயற்சியின்மை, செய்க பொருள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஒரு பழுத்த மரத்தை நோக்கித்தான் பறவைகள் தேடி வரும். அதே போல உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சொந்த பந்தங்கள் தானாக வருவார்கள். தேடி வந்து 35, 25, 55 ஆண்டுகளுக்கு புறவு கூட வந்து நான் இந்த அம்மம்மாண்ட சகோதரன் பேரப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த சொந்த பந்தம் உங்களுக்கு தேவைதானா? பணம் வந்தா பிறகு வார இந்த சொந்த பந்தம் உங்களுக்கு தேவைதானா? தேவையில்லை. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். மகிழ்வாக இருப்பதற்கு என்ன தேவை? மகிழ்வாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பியபடி வாழணும். ஒரு 4 நாட்டுக்கு ஆண்டில் 4 தடவையாக போக வேண்டும். யார் போகிறார்கள்? சொந்த பந்தங்களோட இருந்தால் போக முடியுமா? சொந்த பந்தங்கள் போக விடுவார்கள் இல்லை. உங்களோட சொத்து பத்து இருந்தால் நீங்கள் நினைத்த உடனே பயணச்சீட்டை போடுகின்றீர்கள். விரும்பின நாட்டுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு போய்விடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம். அடுத்தது இந்த விடயத்தை அறிந்த பிறகு வார சொந்தம் என்ன செய்யும் என்றால், உங்களுடைய இருக்கிற சொத்திலே ஏதாவது ஒரு பகுதியை பிடுக்கி கொண்டு போகலாம் தான் பார்ப்போம். சரி, அந்த பணக்காரனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? 10ஓடு 15ஆக இருந்துட்டு போகட்டும் என்று விட்டுவிடும். இதை நல்லா சொல்லி இருக்கிறார் நல்வழியிலே 34வது பாடல். கல்லாணி ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உடையும், எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாளும் வேண்டாம். இல்லாத மனைவி, பொருள் இல்லாதவனை விரும்ப மாட்டார். ஈன்ற தாயும் வேண்டாம், செல்லாது அவன் வாயை சொல். அதாவது பெற்ற தாய் கூட அந்த சொத்து பத்து இல்லாத மகனை விரும்ப மாட்டான். அவனுடைய வாய் சொல் வெளியில எடுபடாது. இதைத்தான் வள்ளுவரன் சொல்லியிருக்கிறார். நற்பொருளை நன்குணர்ந்து நல்கூந்தார் சொல்லிலும் சொற்பொருள் சோர்வுபடும். நீங்கள் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் சொந்த பந்தங்கள், அதாவது அருகுபோல் வேரூன்றி ஆள்போல் தழைத்து ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்தாலும் உங்களுடைய சொல் அங்கே பணம் இல்லையான்னு சொன்னால் எடுபடாது. ஆகவே சொத்து பத்துக்களால் சொந்த பந்தங்களை விட மகிழ்வான வாழ்க்கைக்கு தேவை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அடுத்தது மிக அண்மையில் நடந்த ஒரு அனுபவத்தினூடாக உங்களுக்கு சொத்து பத்துக்கள்லாம் முக்கியமானதை கூறி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிந்த 80 வயது கடந்த பெண்கள் எனது வீட்டருகில் வாழ்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்கிறார்கள். எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு. ஒருவருக்கு பிள்ளைகள் இல்லை, திருமணமாகவில்லை, காதலித்தவன் வேறு ஒருவரை திருமணம் செய்து அவருக்கு 2 பிள்ளைகள். இவர் சிறப்பு. அவர்கள் வீட்டிலே எல்லா உலகம் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரே அனுபவம் சொன்னால் எனக்கு எல்லா உலகம் இருக்குது, மீண்டும் மீண்டும் உறவுகளால் ஏமாற்றப்படுவதை நான் விரும்பவில்லை, தனிமையை மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். இன்னொருவர் 3 பிள்ளைகள் வேறு மாவட்டங்களில் வாழ்கிறார்கள், தனிமையில் தான் இருக்கிறார், 80 வயது. ஆனால் அவரை போல உற்சாகமாக எங்கள் யாராவது வாழ்கிறோம் என்றால் எனக்கு கேள்விக்குறிதான். இன்னும் அவர் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் உதாரணமாக தன்னுடைய கெட்ட பழக்கத்தால் தங்களுடைய சொத்துக்களை இழந்து மீண்டும் தாயை தேடி வந்து தாயோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் தாயிடம் சொத்து இருக்கிறது. 80 வயது தாண்டியும் அழகாக சிறப்பாக மகிழ்வாக உற்சாகமாக ஏனென்றால் சொத்து கொத்து. இதைவிட உடல் பிறந்தா என்று இருக்க வேண்டாம். அதே உற்ற நோய், அதாவது எங்களோட உடம்பில் உள்ளுக்கு இருந்த ஒரு நோய் வரும், வெளியில இருந்து நோய் வரும். உள்ளுக்குள்ள தானே தோன்றும், வெளியில இருந்து இந்த உள்ளுக்கு இருந்து வர நோய் தான் எங்களோட உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுக்குற தொல்லை. வெளியில இருந்து வர்றது இந்த சொந்த பந்தம். அவர்களும் வந்து எப்படி உடம்பில் எங்களுக்கு வலியையும் வேதனையும் நோய் வந்து தருதோ அதே மாதிரி வலியையும் வேதனையும் தான் தருவார்கள். ஆனால் சொத்து பத்து இருந்தால் இந்த வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, மகிழ்வாக வாழலாம். ஆகவே மகிழ்வான வாழ்க்கைக்கு சொந்த பந்தம் இல்லை, சொத்து பத்து தான் முக்கியம், தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நான் விடைபெறுகின்றேன். அதற்கு நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலுக்கு சொத்து பத்தோடையே பயணம் செய்து கொண்டு நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்தார்.
எப்படித்தான் நாங்கள் இதை மறுத்தாலும் சொத்து பத்து தான். சமூகத்தோடு ஒத்துப்போகும் நமது வாழ்க்கை எதிர்கால இளையோர் வாழ்வுக்கு உறுதுணையாக, மகிழ்ச்சியாக எதிர்கால வாழ்வை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். சொத்துத்தான், சொத்து பத்துகள் மிக அவசியமானது இல்லையா? என்றாலும் அவை எங்கு, எப்படி, எந்த நிலை வந்தாலும் சொந்தங்களின் குரலை கேட்டால் மனப்பாரமும் வேதனையும் குறையும். அந்த உணர்வின் இயக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? எப்படித்தான் சொல்ல முடியும்? அந்த அணியின் இரண்டாவது கருத்தாளர், முன்கலை மானியும் சமூக சிந்தனையாளரும் பேச்சாளருமாகிய திருமதி நிஷாந்தி திவாகர். பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இங்கு அரங்கமும் அதிர்வும் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற நடுவரவர்களுக்கும் மற்றும் சொத்து தான் பெருசு ஏதோ நிறைய சொத்தோட வந்தாக்கள் மாதிரி வந்திருக்கிற எங்கள் எதிரணியினருக்கும், அதே மாதிரி இல்லை சொந்தம்தான் பெருசு பாசம்தான் பெருசு என்று வந்திருக்கிற என் அணியினருக்கும் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இங்கே எதிர்த்தரப்பில் பேசின 2 பேருக்கும் நான் கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சகோதரி ஜசோதா ஆசிரியர் அவர்கள் கூறியிருந்தார், அரசாங்கம் எடுத்து புதைச்சிடுமாம், பணம் 10 செய்யுமாம், வள்ளுவர் செய்க பொருளை என்றாராம், இல்லாளும் என்றால் ஈண்டெடுத்த தாய் வேண்டாளாம். சரி, இருக்கட்டுக்கும். ஏன் வள்ளுவர் செய்க பொருளை என்று சொன்னவர்? இப்படியே சோம்பேறியா இருந்தா பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்க வேணும். கண்டிப்பா எல்லாருக்கும் வாழறதுக்கு பணம் தேவைதான். சாப்பிட வேணும், உடுக்க வேணும், உறங்க வேணும், வாழ வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும். பணம் தேவைதான். இங்கே பணம் தேவையா தேவையில்லையா என்று நாங்கள் விவாதம் செய்ய வரவில்லை. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது அவசியம்? சொத்தா சொந்தமா? இதுதான் கேள்வி. சொத்து தேவைதான். யார் இல்லை என்று சொன்னார்? சொத்து இல்லாமல் ஒரு இதுல இருந்து போக்குவரத்து செய்து இந்த பொங்கல் விழாவுக்கு வர்றதுக்கு டிக்கெட் இல்லையா கூட நாங்கள் இங்க வந்திருக்க மாட்டோம். இந்த பொங்கல் விழாவை நடத்துறதுக்கு காசு இல்லைன்னா நடத்தியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த சொந்தம் எல்லாம் கூடி அன்பை பரிமாறுறதுக்கும், எங்கட கலைகளை ஊடாக எங்கட பிள்ளைகளோட நாங்கள் அளவலாவி விளையாடுறதுக்கும், அதை நாங்கள் மேடையில கண்டு கழிப்பதற்கும் தானே இங்க கூடியிருக்கிறோம். இந்த விழாவே எதுக்காக கூடியிருக்கிறோம்? தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி பொங்கல் உண்ண கூடியிருக்கிறோம். பொங்கல் விழாவுக்காக கூடியிருக்கிறோம். நாங்கள் வீடுகள்ல தனித்தனியா பொங்கி போட்டு பேசாம இருந்திருக்கலாம் தானே. எதுக்காக பொங்கல் விழா எல்லாம் செய்யணும்? எங்களுக்கு தெரியுது சொத்து தேவைதான். அதை விட ஒருபடி மேலாக எங்களுக்கு என்ன தேவை? சொந்தம் தேவை. இப்ப அரசாங்கம் எடுத்து புதைச்சிடுமா? இப்ப எத்தனையோ கதைகள் இருக்கு. இப்படியே சொத்தோட இருந்தவன் அறைக்குள்ள பூட்டிட்டு கொமான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தவன் கடைசியா செத்து நாரி புழு பிடிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் மணக்குதுன்னு சொன்ன பிறகுதான் அரசாங்கம் வந்து தூக்கி கொண்டு போகும். பணம் இருந்தா போல அரசாங்கம் இவர் செத்து போனாரு, உங்களோட உயிரை இருக்கிறாரு பார்க்க போதும். அருமை தெரிய வேண்டுமா? இப்படியே கொமான் பண்ணி சாப்பிட கொண்டு வந்தவர் வருத்தமா படுத்தா கூட இந்த வீட்டுல யார் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. நாளைக்கு தெருவில் விழுந்தா கூட ஓடியது தூக்க மாட்டான். நாங்கள் பக்கத்துல இருக்கிற கடையில போய் சாமான் வாங்குறது எதுக்கு? என்னையும் தெரியும், அவரோட கதைக்கோணும், இவரோட கதைக்கோணும், பழக வேணும், என்னை பரிமாற வேணும். அப்பதான் எங்களோட நாங்கள் இங்க இருக்கிறோம், ஒருத்தர் இருக்கிறோம்ன்றது கூட தெரியும். காசை மட்டும் கட்டி வச்சு கொண்டு இருந்தா காசு எங்களை வெளியில காட்டாது. செத்து புழு பிடிச்சா பிறகு மனக்கைக்க காட்டும். ஆக செய்க பொருளை என்று சொன்னார் வள்ளுவர் என்றது இப்ப எங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே மாதிரி இல்லாளும் வேண்டாள் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் பணம் செய்ய வேண்டும், அது தேவை என்பதற்காக. அதற்காக நாங்கள் பணத்தை விஞ்சி வச்சு விட்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் பணம் தான் பெருசென்று வைத்து விட்டோம் என்றால் எல்லாத்தையும் இழந்தவர்களாகிறோம். பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். வள்ளுவர் சொன்ன அத்தனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாது. அடுத்த வரியில் வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்டுட்ட கை வைக்கணும். வள்ளுவருடைய திருக்குறளை வரிசையாக படிச்சுட்டு வந்திருக்கிறார் ஆசிரியர். பாராட்டுக்கள், நன்றி. அவருக்கு பொருளை செய்யுங்கோ என்று உங்களை எல்லாருக்கும் அறிவுறுத்தியது. ஆனால் எல்லாரும் அதோட நிற்காதீங்க, 2வது வரியையும் பாருங்க. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்றார். அப்ப பொருளை விட அருள் மிஞ்சி இருக்கு. அருள் என்றால் என்ன? நீங்கள் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும்,
மற்றவையை மதிக்க வேணும், நட்பா இருக்க வேணும், எல்லாரோடையும் உறவா இருக்க வேணும். ஏன்னா உங்களுடைய ஆணவம் எல்லாத்தையும் விட்டு என்ன அருளாக, அன்பாக, அப்போ பாசமாக, அளவலாக இருந்தால்தான் இவ்வுலகில் நீங்கள் பணத்தோடு வாழ்ற வாழ்க்கை போல அவ்வுலகிலும் சிறப்பாக நீங்கள் வாழலாம். உங்களுக்கான இந்த வாழ்க்கையின் வீடு பேர் எங்க இருக்குன்னு சொன்னா பொருள் மட்டுமல்ல, பொருளுக்கு மேலே இருக்கிற அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அருளோட வாழ வேண்டும் என்று சொன்னா கண்டிப்பா அன்போட இருக்க வேண்டும், கண்டிப்பா பாசமோட இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் நடுவர். வரும்போது நான் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பர்வீன் சுல்தானா அம்மையார்கிட்ட ஒரு கதையை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. என்னன்னு சொன்னா அவ ஒரு சிறந்த பேச்சாளர். நாங்கள்லாம் பேச்சாளர்கள் இல்லை, நீங்கள் இப்படி ரசிக்கிறதுக்கு சிறப்பாக மகிழ்ச்சியா இருக்கு. அவன்கிட்ட பேச்சுக்கு நான் ஒரு ரசிகை. அவன்கிட்ட பேச்சு சிறு துளி உங்களுக்கு சொல்றேன். அவ நிறைய பேச்சாளர், நிறைய பட்டிமன்றங்கள், நாடுகள் எல்லாரும் போய் அவ பேசிக்கொண்டிருக்கிறான். அவளுக்கு $1 பெருசாக கொடுத்தாங்களாம். அதை அவ பெருமதியா பொக்கிசமா பாதுகாத்து வைக்கணும். $1 இல்லை, அது ஒரு ரத்தினம், விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினத்தை பெருசா கொடுத்தாங்களா. கொண்டு வீட்டை வச்சுட்டு அதை என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் அழிச்சு காசாக்கணும்னு நினைச்சாவாம். அப்ப அவன் அம்மா சொன்னாவாம், அதை காசாக்க வேண்டாம், அது உனக்கு கிடைத்த விலை மதிப்ப ஒரு பொக்கிஷம், அது உனக்கு கிடைத்த நினைவு, அதை நீ பொக்கிஷமாக வைத்துக்கொள்ள என்று சொன்னாராம். நடுவர் ஒரு நிமிடம் முடிச்சு விட்டு போகிறேன். அதை பொக்கிஷமாக வைத்துக்கொள்ள என்று சொன்னாராம். பொக்கிஷமாக வைத்துக்கொள்ள என்று சொன்ன நகையை ஓகே அது நல்ல பண்ணிட்டு அவ ஓடி ஓடி காசு சேர்த்து உழைச்சு எதுவுமே வாங்கலையா, எல்லாத்தையும் காசு சேர்த்து மிகவும் அந்த $1 தொங்க விடணும் இங்க களத்துல. அப்ப அதுக்கு அந்த $1 வெயிட்டுக்கு நிறைய பணம் சேர்க்க வேணும், தங்கத்துல செய்யும் போடுறது. அதை சேர்த்து ஒரு மாதிரி வாங்கிட்டு போட அவனோட மகன் பார்த்து சொன்னானா, அம்மா இதுதான் ஃபேஷன், 25 வருஷத்துக்கு இந்த ஃபேஷன் இப்படியே இருக்கு என்று சொன்னான். அப்ப அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தெருவில் போய் கவாண்டோ அவ பார்த்த ஒரே ஒரு வாசகம் அவ மாத்தினு சொன்னான். உண்மையில எனக்கு அது ரொம்ப மனதுக்கு ஒரு கவர்ந்த ஒரு விஷயமா இருந்தது. நிச்சயம் உங்களையும் கவர். அதாவது ஒரு சுவரில் எழுதி இருந்துச்சான், கடவுள் கையொப்பம் விட்ட ஒரு வாசகம். கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்ப என்னடா கடவுள் சொல்லி இருக்கிறாரு, என்ன மலைச்சு போனாலும் நீங்களும் கண்டிப்பா மலைப்பீங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைப்பதை அனுபவிக்க என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் என்று எழுதி இருந்துச்சான். ஆக நாங்க சேர்த்து வச்சதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எவனவனோ நான் வர போறான். நாங்கள் ஒன்றும் அனுபவிக்க போறதில்லை. இருக்கைக்குள்ள சொந்த பந்தத்தை சேர்த்து சந்தோஷமா வாழ்றதுதான் அருள் நிறைந்த வாழ்க்கை. பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்கு ஒருபடி மேலாக எமக்கு சொந்தமும் பாசமும் தேவை. இல்லையே இந்த வாழ்க்கையை நரகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நிஷாந்தி திவாகர். பணம் பொருள் ஆடம்பரத்தை காட்டி மாற்றாது, பாரம்பரிய உறவு முறையை குறைத்து பாராது என்பதை போல் திருமதி நிஷாந்தி திவாகர் தன் கருத்தை முடித்துள்ளார். ஆனாலும் வாழ்க்கையில் பணமும் பொருளும் இருந்தால் பணத்தை பார்த்து சொந்த பந்தங்களுக்கு உதவலாம். பணம் பந்தியில் என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த அணியில் பல்துறையாடும் மிக்க கலைஞர் ஈழத்தமிழ் விழி திரு நாகலிங்கம் இந்திரன் வாருங்கள் ஐயா, அந்த அணிக்கு நிறைவு பெற்றார். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. என்னுடைய அம்மா இறந்து விட்டார். நான் வாழ்நாள் முழுக்க அழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 5 நிமிஷம் மட்டும்தான் அழலாம், அதுக்கு மேலே அழுதான் பெல்லடிப்பேன் என்று காத்திருக்கின்ற நடுவர் அவர்களே, மணியோடு காத்திருக்கின்றார் என் அருமை சகோதரர்களே. இது கருத்தரங்கல்ல, சமுதாயத்துக்கான விழிப்பரங்கு. என்ற செல்லங்களே, இன்று முதலல்ல என்றும் நான் உங்களுடைய ரசிகர். ஏனென்றால் என்ன மாதிரி உங்களுக்கு போய் சொல்ல தெரியுது, உங்களோட வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்ந்தவன் நான். அதாவது தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா? உங்களோட நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. நீங்கள் சொந்த பந்தங்களால் படுகின்ற பலிகளை ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் என்னோட உரையாடுகிற காலமே 55,000 ரூபாய் கக்ரடி, 4 மணிக்கு வேலைக்கு போறது, 10 மணிக்கு வாரது. சொந்த பந்தங்கள் சொத்து சுகம் இருந்தா தான் வரும். 10 வருஷமா என்னுடைய அண்ணன் சவுதியில் உழைக்கிறான். இப்ப என்னுடைய சொந்தங்களுக்கு அல்லது என்னுடைய அப்பருக்கு மாதம் 5,000 ரூபாய் கொடுக்குறான். நான் மாதம் 25,000 ரூபாய் அனுப்புறேன். என்னுடைய அண்ணன் 25 வருஷம் போய்
அவன் தான் என்னை கொஞ்சம் கூப்பிட்டு விட்டான். அவன் இல்லையாண்டா நான் இல்லை. ஆனால் என்ற அப்பா சொல்கிறார், நீயும் ஒரு பிள்ளையோ, என்ற பிள்ளை இப்பத்தான் போனவன் பிரான்ஸில் மாதம் 25,000 ரூபாய் அனுப்புகிறான் என்று சொல்லி இங்கே என்ன நிற்குது? காசு தான் நிற்குது. சொத்து பத்துக்கள் இருந்தால் தான் ஐயோ ஐயோ ஐயோ. நான் ஊரில் விட்டுட்டு வந்த என்ற தங்கச்சி என்ற வீட்டில் இரு, நான் விரைக்க நீ எழுந்து ஒரு பிரச்சனை நான் அனுப்புறேன் என்ற மனுஷியும் பிள்ளையும் போக கத்தியோட வரான். என்னத்துக்கு கண்டா உனக்கு இங்கே வீடு கிடக்கு. 15 வருஷமா இன்றைக்கு வழக்கு நடக்குது. உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுமா, உங்களோட சொந்த பந்தங்களால நீங்கள் நாளை இப்ப இருக்கிறீங்களோ இல்லையோ, இது வரும் மேடை அல்ல. இந்த விழிப்பான பேச்சுக்களால் இந்த சமுதாயம் விழிப்படையும். நீங்கள் சொல்றது போல் சந்தோஷமா இருக்கும். இப்ப இல்ல, இதான் பேச்சு. சந்தோஷமா இல்ல. யாராவது ஒரு தடவை சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த கூட்டு முதிய அண்ணன் விடுவானா தம்பிக்கு பிரச்சனை, தங்கைக்கு விடுவானா பிரச்சனை. இப்ப அண்மையில் நடந்த ஒரு விஷயம், 747க்கு மேல போட்ட விழிப்புணர்வுல நேற்று எனக்கு அடிச்சு சொல்றார். சொந்த மச்சான வீட்டிலிருந்து வச்சிருந்தது சமரி கொடுத்து அங்கே இருந்த ஒரு 15 பவுன் சங்கிலியையும் 4 காப்பையும் காணும் மச்சானார் அடிச்சு கொண்டு போட்டார். கொண்டு போய் வித்த இடத்துல பிடிபட்டிருக்கு. இதான் உங்களோட சொந்த பந்தம். இஞ்சாங்க உங்களோட சொந்த பந்தம் வந்திருக்கிறது. நீங்க சொந்த பந்தம், நீங்கள் எல்லாம் நண்பர்கள். சொந்த பந்தம் வேற. என்னை பொறுத்தவரையில் என் அன்புக்குரியவர்களே, யாராவது ஏமாந்து போடாதீங்க. உங்களோட சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போடாதீங்க. இந்த தேவ சொத்து பத்து. தம்பி ராசா, உனக்கு மட்டும்தான் பாட தெரியும் நினைக்காது. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது கடவுளுக்கு உங்களுக்கு தெரியாது. காசு இருந்தா தான் கணக்க வேண்டாம். காசு இல்லாம நீங்க பணத்தை அடக்கம் செய்யணுமோ. யாராவது உங்களோட மனச்சாட்சியை சொல்லுங்க. சமரி கொடுக்காம உங்களோட சொந்த தம்பி விட்டு யாராவது இருந்தீங்களா? உங்களோட அக்கௌண்டே இருந்தீங்களா? காசு இல்லாமல் யாராவது உங்களோட மனச்சாட்சியை சொல்லுங்க. உண்மையை பேசணும். அதாவது என்னதான் நடந்தாலும் சமரி கொடுக்காமல் இருக்கிறார். வீட்டில இருந்து சொந்த மச்சான் மாமன் எல்லாம் படுற பாடு எனக்கு தெரியுமா? எந்த வலியத்தான் நான் சொல்லுவேன். அனைவருக்கும் வலி இருக்கும். உங்களோட மனச்சாட்சியை தொட்டு போய் பேசப்பா. இது அரங்கம் அல்ல. இந்த சமுதாயம் வெளிப்படைய வேண்டும். ஒற்றுமையா இருந்தா நான் ஏற்றுக்கொள்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது சொத்து பத்துக்களே தான். சொத்து பத்துக்களே தான். எனக்கு கொடுத்த 5 நிமிடத்திலே நல்லா தாளிச்சு இருக்கிறேன். தம்பி, சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள மனிதரெல்லாம் சொந்தம் தானடா, சில நன்றி கட்ட மனிதர் விட நாய்கள் மேலடா. தம்பி, இந்த சொத்து பத்துக்களுக்கால அங்கால நீங்க போய் உன்னோட காசு இருந்தா தான் கிடக்க வேண்டாம். இன்றைக்கு வந்து 92ஆம் ஆண்டு இருந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் எங்கடா பொங்கல் நடக்குதோ அந்த இடமெல்லாம் நிற்கிறாங்க. பயிற்சியாளர்கள் எந்த மேடை எங்களை கூப்பிட்டு நீங்கள் விட்டீங்க சொல்லுங்க. அதில் என்ன தொலைக்காட்சி கூப்பிட்டார் பெரியா? காரணம், அங்க பணம் இருந்தால் பணக்காரர் இருந்தால் கடைகளில் இருக்கிற முதலாளிமார் வராங்க. அவங்களுக்கு கல்யாணம் என்னன்னு தெரியாது. அவன் வந்து மாலை போடுறான், அவன் வந்து கருதி கொடுக்குறான். இந்தா கலைஞனா இருக்கிற நாங்கள் இந்தா இருக்கிற மிகப்பெரிய கலைஞர். எத்தனை மேடை எங்களோட வலிகள் ஏராளம். தயவு செய்து சொல்றேன், உங்கள்கிட்ட காசு இருந்தா தான் இந்த சமுதாயம் மதிக்கும். சொந்த பந்தங்கள்ன்றதை விட்டுருங்கோ, கையெடுத்து கும்பிடுன்னு விட்டுருங்கோ. உள்ளார பேசணும். ராஜா இனி வருகின்ற சத்தியா போய் பேசணும். இந்த கையெடுத்து கும்பிடுன்னு போய் பேசாது. நாளைக்கு தொலைபேசி எடுத்து சொல்லுவார், மச்சான் நீ சொன்னதான் சரி, எந்த குடும்பத்திற்கு வேண்டாம், அது வேண்டாம். நல்லதாக கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிப்பதுதான் சிறப்பு. வாழ்த்துக்கள். சிலம்பு சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றி திரு இந்திரன். இந்திரன் மிகவும் ஆக்ரோஷமாக, உண்மையில் எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். எவ்வளவு காலம் கொடுத்து வாழ்வது? எவ்வளவு காலம் கொடுத்து வாழ்வது? சொத்து பத்தோடு வாழும் வாழ்வுக்கும் மகிழ்ச்சி உண்டு. எதுக்கும் தேவையோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. தேவையின்றி அவர்களுக்கு கொடுத்து போட்டு நாமல் ஏன் சோதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? சொத்து பத்து தான் நிரந்தரம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எப்படி இருந்தாலும் இந்திரன் சொந்த பந்தம், உறவு, பாசங்கள் நம் ஆயுள் உள்ளவர். சொத்துக்கள் வந்து போகும், உறவுகள் நிரந்தரம். பணம் என்ன பணம், குணம்தான் நிரந்தரம் என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர், கலைஞரும் கவிஞரும் தொகுப்பாளரும் சிந்தனைவாதியும் ஆகிய
திரு அமிர்தநாயகம் சத்யா. சபையோருக்கு வணக்கம். நான் இந்திரனா பேசி மைக்கெல்லாம் திருப்பி பெப்பித்தெல்லாம் உடைஞ்சு விட்டுடுவேங்க. அவ்வளோ தூரம் சொந்தங்களால் பாருங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் எப்போ ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். உங்களையும் தான் நான் பார்த்துக்கிறேன். உங்களோட மனசாட்சியை சொல்லி நீங்கள் பதில் சொல்லணும். உங்களை எல்லாரையும் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டதா மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லணும். நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்து இந்த நாட்டு அரசாங்கம் எங்களை கூப்பிடவில்லை. அல்ல இங்கே இருக்கிற ஒரு வெள்ளைக்கார பிரஜை எங்களை கூப்பிடவில்லை. அல்லது நாங்கள் ஓப்பன் விசாவில் வந்தவர்கள். எங்கள் எல்லோரையும் கூப்பிட்டது என்னுடைய அண்ணா, தம்பி, மாமன், மச்சான், சொந்தக்காரன் தான் என்னை கூப்பிட்டார். பிரச்சனை எங்க வருது? பணத்தால தான் வருகிறது. பணத்தாலே செய்கின்ற ஏமாற்றங்கள், பணத்தாலே செய்கின்ற திருகுதாளங்கள், பணத்தாலே அமைந்த ஒரு வாழ்வு, அது பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் சொந்த பந்தங்கள், எங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களை சொல்லித்தான் வாழ்வு நகர்கின்றது என்று சொன்னால் அது உண்மைதான். நாங்கள் காலையிலே வேலை கிளம்பி ஓடுவது என்னுடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய அப்பா எனக்காக ஓடியவர், நான் ஓடுகிறேன், என்னுடைய பிள்ளை ஓடுகிறது, என்னுடைய அண்ணா ஓடுகிறது, தம்பி ஓடுகிறது. யாருக்காக நாங்கள் வாழ்கின்றோம்? நாங்கள் தலைமுறையாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டு குடும்பமோ, எங்களுக்கு ஒரு வாழ்வோ, எங்களுக்கு ஒரு வேலையோ, எங்களுக்கு ஒரு சமுதாயமோ தேவையில்லை. நாங்கள் முற்று துறந்தவர்களாக வாழலாம். பட்டினத்தார் முற்று துறந்த முனிவராக வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது அவருடைய தாயார் இறந்து போகிறார். அவருடைய தாயார் இறந்து போகும்பொழுது அவர் வருகிறார். அங்கே ஒருவர் கேட்கிறார், நீ முற்று துறந்த முனிவர், உனக்கு திருவோடு கூட சொந்தமில்லை, எதற்காக வருகிறார் என்று சொல்லி பட்டினத்தார் சொல்லுகிறார், என்னுடைய இறந்தது என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா இறந்து போனவர், அம்மாவுக்காக நான் திரும்பி வருகிறேன். என்னை சுற்றி சொத்தம் மன்னன் தான் இருக்க வேண்டும். காலையை எழும்பியவுடன் நான் தேட்டணியை போட்டுக்கொண்டு சென்று நுழைந்து பார்ப்பது ரூமுக்குள்ளே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியை தான் நான் தொட்டு பார்ப்பேன். மனைவி விடிய எழும்பியவுடன் தேட்டணியை போட்டுக்கொண்டு பிள்ளைக்கு எனக்கு தான் வருகிறார். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் நீ சாகும் பொழுது கூடிய கூட்டத்திற்காக இருக்கிறது என்று பட்டினத்தார் சொல்லுகின்றார். அங்கே சொந்த பந்தங்கள் நிறைந்ததுதான் வாழ்வு. ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் எங்களை சுற்றி மாமா, மச்சான், அண்ணா, தம்பி, பெரியம்மா, பக்கத்து வீட்டுக்காரர் எல்லோருமே அங்கே நிற்க வேண்டும். ஆனந்த கண்ணீர் என்ற சொல்லு எங்களுக்குள்ளே இருக்கிறது. காசுள்ளவனுக்கு ஆனந்த கண்ணீர் வராது, இரத்த கண்ணீர் தான் வரும். என்னுடைய பிள்ளையின் கழுத்திலே தாலி ஏறும் பொழுது, அல்லது நான் ஒரு மனைவிக்கு தாலியை கட்டும் பொழுது நான் அழுகின்றேன். அது உறவு, என்னுடைய உறவு என் கூட பிறந்தது. எனக்கு ஒரு பெண் பிள்ளை ஆஸ்பத்திரியிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. அது எனக்குள்ளே இருக்கின்ற உறவு. சொந்தம் பார்த்து இந்த வாழ்வையாது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வாழ். என்னுடைய அண்ணாவுக்கு ஒன்று நடக்கும் என்றால், என்னுடைய தங்கை கொண்டு நடக்கும் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை கொண்டு நடக்கும் என்று சொன்னால், ஏன் பக்கத்து வாட்டுக்காரனுக்கு கூட ஒன்று நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் அழாளன் அழுகக்கூடிய அறம் சார்ந்த வாழ்வு வாழ்கிறவர்கள். நாங்கள் சொத்துக்களை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவரிடம் ஒரு தங்க கட்டி இருந்தது, அதை பாதுகாப்பதற்காக புதைத்து வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து பார்க்கறது, புதைத்து வைக்கிறது, எடுத்து பார்க்கறது, புதைத்து வைக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் அதை எடுத்து போட்டு செங்கல்ல புதைச்சி வச்சாங்க. அவர் எடுத்து பார்த்து அழுதான், ஐயோ செங்கல். அவர் நெட்டி பார்த்து சொன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்து தானே வைக்கிறார், உனக்கு எதுக்கு தானே காட்டி, அதான் செங்கல்ல வச்சு நான் கோடிக்கணக்கான காசுகளை வைத்துக் கொண்டு உங்களை சுற்றி ஒரு அப்பா, அம்மா, பிள்ளை, ஒரு சுடுதண்ணி தருவதற்கு ஒருவர் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வு மிகத்தரமான ஒரு வாழ்வு. அன்னை தெரேசா பாத்திமன் அழகாக சொல்லியிருந்தார், நீ பிள்ளை பெற்றிருந்தால் ஒருவருக்கு தான் அன்னை, நீ எல்லோருக்கும் இப்பொழுது அன்னையாக இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே உறவுதான் அங்கே இருந்தது. கலைக்காரனிடம் தான் வளர்த்த பிள்ளைகளுக்காக, நோயாளிகளுக்காக காசு சேர்க்கும் பொழுது கையிலே காரி துப்பினான் ஒரு பணக்காரன். அப்படியே அந்த கையை பின்னித்து வைத்துக் கொண்டு, நீ துப்பியது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடு, அடுத்த கையை நீட்டி சென்றார். சொந்த பந்தம் ஐயா, சொந்தம் ஐயா. அன்னை தெரேசா மதம் சேர்க்கிறார், மதத்துக்கு ஆக்களை சேர்க்கிறார் என்று சொல்லி நேரம் முறையிட்ட போது நேரம் சொன்னார், அப்படியா வாருங்கள் பார்ப்போம். அன்னை தெரேசா நோயாளிகளை பார்த்துக் கொண்டு பராமரித்துக் கொண்டிருந்தார். நேரு திருப்பி கேட்டார், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கள் என்று சொன்னால் நான் அன்னை தெரேசாவை நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். யாருக்காக அவன் சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இல்லாத வாழ்வு. அனாதை பிணம் என்று சொல்லி எங்களுக்குள்ளே இருக்கிறது. அனாதை பிணம்னா யாரு? போகும்போது 4 பேரை சேர்த்து வைக்க வேண்டும். இன்றைய பொங்கல் நாங்கள் பொங்குவது என்றால் சும்மா பொங்குவதில்லை, மன்னிக்க வேண்டும். என்னை பொங்கல் பொங்கும்போது அம்மா, அப்பா, தம்பி, சுத்தம் எல்லோருமே நிற்போம். பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை இல்லாமல் அன்றைக்கு எங்களோட வந்து கலைப்பார்.
அப்பா வந்து வைப்பார், சித்தப்பாவை கூப்பிட்டியாண்டு. சித்தப்பாவோட முட்டும் பகையாக இருந்திருக்கு 25 வருடங்களாக. சித்தப்பா பக்கத்தில் நிற்பேன். பகை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. யாருக்கான வாழ்க்கை? சொந்தத்துக்கான வாழ்க்கை. சொத்து பத்துக்கள் இந்த வாழ்வில் நாங்கள் அநாதைகளாகத்தான் நிற்போம். யாருமே வரமாட்டோம். பணக்காரன் விலத்தித்தான் ஒன்றுமில்லாவிட்டால் ஒருவேளை சேர்த்துக்கொண்டு என்னுடைய வாசல் கதவை ஒருவன் தட்டுவானாக இருந்தால் அவன் சொந்தக்காரன். அதானே சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லா இடம் 10 வருஷம் காட்டிருக்கு, நேஷனாலிட்டி காட்டிருக்கு. நீங்க யாரும் உங்களை கூப்பிட்டு விட்டது? அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, சகோதரன், பக்கத்து வீட்டுக்காரர். நாங்கள் நாய் பூனைகளுக்கு கூட பேரை வச்சு சொந்தங்கள் என்று சொல்லி வாசல் வரை வளர்ப்பவர்கள். நாங்கள் அப்படி ஒரு அவன் சார்ந்த வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு சொத்து பத்துக்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக பேசிய 2 கருத்தாளர்களும் உணர்வின் உச்சத்துக்கு சென்றார்கள். சொந்த பந்தம் குதூகலிப்போடு நம்பிக்கை வாழ்வு இருந்தால் அங்கு சொந்தத்தில் அருமை தெரியும். சொத்து பத்தை விட சொந்த பந்தம் அழகோவியம் என்று அவர் தன் கருத்தில் முடித்திருக்கின்றார். நிறைவு கருத்துக்கள் வருவோம். உலக நடைமுறையில் ஏற்படும் மாற்றங்களால் சொத்து பத்து பெரிதா, சொந்த பந்தங்கள் பெரிதா? இவைதான் இங்கே இருவரும் பேசிக்கொண்ட விடயம். பணம் பொருளால் பாசங்களை இணைத்திடலாம், சொத்து பத்துக்களே பெரிதென வாழ்வோரும் உண்டு. பாசத்தை உறவுகளோடு இணைத்திட எமக்கு சொந்த பந்தம் நிறைவென இருப்போரும் உண்டு. இந்த 2 அணியினர் பணம் பொருள் வந்ததும் சிலரது மனநிலைகள் மாறி உறவுகளை பிரித்து வைத்து பார்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி என்று வருகிறது. பணம் பொருள் வேண்டாம், பாசம் மட்டும் போதும். பாசம் மட்டும் எப்படி போதும்? நடைமுறைக்கு சரி, வாழ்க்கைக்கு அது சரி வருமா? இல்லை. பணம் பொருள் இல்லாத வாழ்வில் எப்போதும் குழப்பங்கள். குழப்பம் இல்லாத வாழ்வுக்கு என்ன தேவை? பணம் பொருள் தேவை. பணம் பொருளை இழந்தால் சேர்க்க முடியும் இல்லையா? சொந்த பந்தங்களை இழந்தால் தேடிட முடியுமா? கொஞ்சம் கடினம் தான். சொந்த பந்தங்கள் அவசியமாவது போலெங்கும் அதை பாதுகாத்திட சொத்து பத்து அவசியமாகிறது. வாழும் காலத்தில் கண்டும் காணாத உறவுகள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு புகழாரங்களை ஏன் சூட்ட வேண்டும்? உறவுகளை ஏமாற்றிடாத நல்ல சொந்தங்களும் பணம் பொருளை காட்டி ஏமாற்றிடாத நல்ல மனமும் வேண்டும். அவை இருந்தால் சொத்து பத்து வாழ்க்கைக்கு மிக அவசியம். சொந்த பந்தம் வாழ்க்கைக்கு நிரந்தர பொக்கிஷம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு இங்கு என்னோட பங்காற்றியவர்கள் நவரச நாயகன் KP லோகதாஸ், திருமதி யசோதா தர்மலிங்கம், திரு நாகலிங்கம் இந்திரன், திரு நடேஷ் யோகேஷ், திருமதி நிஷாந்தி திவாகர், திரு அமிர்தநாயகம் சத்யநாதன். இவர்களோடு உங்களில் ஒருவனாக சின்னராஜா கணேஷ். நன்றி, வணக்கம்.